Good morning, guys. குட் மார்னிங் கைஸ், வாய்ஸ் கேட்குதா? எல்லாருக்கும் காலை வணக்கம். ஓகே, ஸோ நம்ம டெய்லி வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ இன்றைக்குள்ள கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம். ஸோ இன்றைக்குள்ள கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு 8th March 2026. ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா என்ன ஸ்பெஷல் டே அப்படின்னா இன்றைக்கி இன்டர்நேஷ்னல் விமன்ஸ் டே. ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் விமன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறோம். ஓகே, ஸோ ஓகே டெய்லி நம்ம ஒரு நல்ல தாட் ப்ராசஸோடு ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ காலங்களும் மாற்றங்களும் மாறிக்கொண்டே தான் இருக்கும், எந்த ஒரு தோல்வியும் நிலையானது இல்லை. ஓகே, ஸோ தொடர் முயற்சி செய்யுங்கள், ஒரு நாள் கண்டிப்பாக என்ன வெற்றி கிடைக்கும். ஸோ அந்த அஸ்பெக்டில் நம்ம இன்றைக்கி நியூஸ் பேப்பர் பார்க்குறோம். ஓகேவா? ஸோ அந்த அஸ்பெக்டில் நியூஸ் பேப்பர் பார்க்குறோம். ஸோ காலங்களும் மாற்றங்களும் மாறிக்கொண்டே தான் இருக்கும், எந்த ஒரு தோல்வியும் நிலையானதில்லை, தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள். ஓகே, ஸோ டுடே இஸ் இன்டர்நேஷ்னல் விமன்ஸ் டே. அதோட தீம் எடுத்திங்க அப்படின்னா கிவ் டு கெயின். ஓகே, ஸோ கிவ் டு கெயின் அதோட தீமு. ஸோ இன்றைக்குள்ள தீம் என்ன எடுத்திங்க அப்படின்னா கிவ் டு கெயின். மேபி இந்த இதை கேட்கலாம். ஸோ அதனால் இன்றைக்கி விமன்ஸ் டே வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ விசிஎன் சார்பாக ஹாப்பி விமன்ஸ் டேப்பா, ஹாப்பி விமன்ஸ் டே. ஓகே, விசிஎன் சார்பாக ஹாப்பி விமன்ஸ் டே. ஓகே, ஸோ இன்றைக்குள்ள சில தினமணில் இன்றைக்கி நியூஸ் பேப்பர் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ இருந்தாலும் சில நியூஸ் பேப்பர் நான் கலெக்ட் பண்ணி எடுத்து வந்திருக்கேன். ஸோ அதே பார்ப்போம். அதாவது பாரதியார் இல்லம் புதிய சமூக ஊடகம்னு சொல்லிட்டு, அதாவது நம்ம இன்ஸ்டாகிராமில் பாரதியார் இல்லம்னு சொல்லிட்டு ஒரு இது கிரியேட் பண்ணியிருக்காங்க, ஒரு வெப்சைட், ஒரு சைடு. ஸோ அதில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு தேவையான பாரதியார் பற்றி டீட்டெயிலு, அவரை வந்து என்ன மோட்டிவில் வந்து சுதந்திர வேட்கையை கொண்டு வந்தார், ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக இருக்கும். ஸோ அது பேர் வந்து பாரதியார் இல்லம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு அந்த ஆப்ஷனில் பாரதியார் இல்லம், பாரதியார் வீடு அது மாதிரி கொடுத்து கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் கரெக்டாக பாரதியார் இல்லம் ஸோ ஆன்சர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக இருக்கும். ஸோ பாரதியார் இல்லம், பாரதியார் இல்லம் என்ற பெயரில் புதிய சமூக ஊடக பக்கம் சனிக்கிழமை தொடங்கப்பட்டுள்ளது. ஓகே, பெண்ணுரிமை உரைத்த குரலில் கவிஞர் பாடிய மகாகவி பாரதியாரின் சிறப்பை இன்றைய தலைமுறையில் அறிந்து பயன்பட வேண்டும் என்று நோக்கில் இது சென்னையில் வந்து உருவாக்கியிருக்காங்க. ஓகே, மகாகவி பாரதியார் குறித்த தகவலை சமூக ஊடகம் வாயிலாக இன்றைய இளைஞர்களுக்கு கொண்டு செல்வது நோக்கில் பாரதியார் இல்லம் என்ற பெயரில் புதிய இன்ஸ்டாகிராம் பக்கம் வந்து சனிக்கிழமை தொடங்கப்பட்டுள்ளது. ஓகேவா? இன்ஸ்டாகிராம். ஓகே, அப்போ அந்த பாரதியார் இல்லம் ரொம்ப முக்கியம். ஆனால் அவங்க கொஷின்ஸ் எப்படி கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா பாரதியார் இல்லம், பாரதியார் வீடு அந்த மாதிரி கொடுத்து கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் எக்ஸாக்டாக பாரதியார் இல்லம் ஓகே அதை ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா மறைமலை அடிகள், ஸோ அவரை பற்றி ஒரு சின்ன ஒரு ஆர்டிக்கல் இருந்துச்சு. ஸோ அதனால் எடுத்துகிட்டு வந்தேன். ஓகேவா? ஸோ இவர் வந்து சென்னையில் கிறிஸ்துவ பள்ளியில் வந்து ஆக்சுவலாக வந்து அங்கே தான் படித்தார். ஸோ அங்கே என்ன அவர் வந்து சென்ற ஒருவர் அந்த கல்லூரியில் பேரரசு பெருமை கலைஞர். ஸோ நீங்கள் ஓகே, ஸோ இதில் எல்லாரும் பார்க்க தேவையில்ல. ஸோ ஓகே, ஸோ மறைமலை எழுதிய புக்கு ரொம்ப முக்கியப்பா. ஸோ அவர் எழுதின புக்கில் வந்து பார்த்தோன்னா கட்டுரை வந்து ஞான பிரகாசம் 1902. ஸோ அதுக்கான மெயினாக அந்த ஆர்டிக்கல் எடுத்து வந்தேன். ஓகேவா? ஞான பிரகாசம். ஓகே, ஸோ ஞான பிரகாசம் மறைமலை எழுதியிருக்காரு 1902. ஸோ அந்த மாதிரி டேட்டா பண்ண வச்சுங்க. 1902 ஞான பிரகாசம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் எடுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு
ஸோ ஓஷன் ஆஃப் த விஸ்டம். ஓகே, ஸோ ஓஷன் ஆஃப் விஸ்டம் 1900 தாரணி பழனிவேல் குண்மணிங்கம்மா. ஓகே, ஓஷன் ஆஃப் விஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா 1935 இதெல்லாம் வந்து அவங்க உருவாக்கின புக்கு. ஓகே, அடுத்து ஓரியண்டல் மைஸ்டரிக் மைனா, ஓரியண்டல் மைஸ்டரிக் மைனா. ஸோ இதுவுமே ரொம்ப முக்கியம், 1908. ஸோ அந்த 3 புக்குமே எழுதியிருப்பார். ஸோ அதை மட்டும் நான் வச்சுக்க மெயினாக. ஓகேவா. அடுத்து அவர் வந்து அறிவுக்கடல் அந்த ஒரு இதில் வந்து எழுதியிருப்பார், அறிவுக்கடல். ஓகே, அவர் ஒரு அறிவுக்கடல், ஆக்சுவலாக அறிவுக்கடல்னு சொல்லிட்டு அவர் எழுத நியூஸ் பேப்பர் ஒன்று தான். ஓகேவா. ஓகே, ஸோ வேறு என்ன சின்ன சின்ன பிட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு, அதை மட்டும் எடுத்து வந்திருக்கேன். பிளாட்ஃபார்ம் லான்ச்டு டு த ப்ரைவேட் த எக்ஸ்பர்டைஸ் ஸ்பீக் இன் டு த லைஃப் அண்ட் கல்ச்சர் இன் தமிழ்நாடு. ஓகே, தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா டிஎன் எக்ஸ்பர்ட் அப்படின்னா எக்ஸ்பர்ட் கிடையாதுப்பா, எக்ஸ்பேக்ட். ஓகேவா. ஸோ டிஎன் எக்ஸ்பேக்ட் தமிழ்நாடு எக்ஸ்பர்ட் அப்படின்னா பேட்ரேஷன். அப்போ அதாவது எக்ஸ்பேட்ரேஷன் சொல்லுவாங்க. என்ன மீனிங் அப்படின்னா வெளிநாட்டிலேருந்து இந்தியாவுக்கு விசிட் வருவாங்கல்ல, அவங்க தங்கியிருக்கிறதா எக்ஸ்பேட்ரேஷன் சொல்லுவாங்க, எக்ஸ்பேட்ரேஷன். ஓகே, இதே ப்ரைவேட் த தமிழ்நாட்டுக்கு இப்போ விசிட் வராங்க அப்படின்னா தமிழ்நாடு வந்து அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுறதுக்கு. ஓகேவா. ஸோ தமிழ்நாடு விசிட்டர் வருவாங்க, இன்டர்நேஷ்னல்லேருந்து வரவங்கள நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் என்னென்ன கல்ச்சர் இருக்குது, தமிழ்நாடோட கல்ச்சர் பாரம்பரியம் அதெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க, மேபி அவளை ஏமாற்றலாம், அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து நடக்கும். ஸோ அதுக்காண்டி கவர்மெண்ட்டே என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு தனி ஒரு வெப்சைட்டே க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது பேர் தான் என்னது டிஎன் எக்ஸ்பர்ட். ஓகே, TN expert. So the new digital platform decided to help the patriot and international visitors explore the life in Tamil Nadu. Okay. So currently available 5 language, making accessible to the wider international community. Guidance இது ரன் பண்ணுறது யாரு கேட்டால் கைடன்ஸ் தமிழ்நாடு. ஓகே, இதை கொண்டு போய் சேர்க்கறது யாருன்னு கேட்டால் அதோட ஒரு ஏஜென்சி எதுன்னு பார்த்தீங்கன்னா கைடன்ஸ் தமிழ்நாடு. அப்போ டிஎன் எக்ஸ்பர்ட் அது வந்து ஒரு வெப்சைட் மட்டும் தான். அந்த வெப்சைட்டை ஆர்கனைஸ் பண்ணுறது யாருன்னு கேட்டால் இது ரொம்ப முக்கியம். ஓகேவா, கைடன்ஸ் தமிழ்நாடு. ஓகே, கைடன்ஸ் தமிழ்நாடு இதான் வந்து அதை எடுத்துகிட்டு போகுது. கைடன்ஸ் தமிழ்நாடு. ஓகே, வெரி இம்பார்ட்டன்ட். கைடன்ஸ் தமிழ்நாடு. ஓகே, கைடன்ஸ் தமிழ்நாடு. ஓகே, த நோடல் ஏஜென்சி இன்ஸ்ட்ருமெண்ட் இன் த பிரிங்கிங் த இன்டர்நேஷனல் விசிட்டர் டு த ஸ்டேட். ஓகே, ஸோ இந்த ரெண்டையும் மறந்துடாங்க, ரெண்டுமே ரொம்ப முக்கியமான இது. ஓகே, அடுத்து தமிழ்நாட்டில் வந்து ஜவுளித்துறையில் வந்து தமிழ்நாடு படைக்கும் சாதனைன்னு சொல்லிட்டு இந்திய ஜவுளி வளையத்தில் தமிழ்நாட்டின் பங்கு வந்து 33%. ஓகே, 1% 33% அங்கே கான்ட்ரிபியூட் இருக்குது. ஓகே, இந்தியாவில் ஜவுளித்துறை ஜுவல்லரியில் நம்ம தமிழ்நாடு கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ கேட்டால் 33%, அதாவது 1/3% வந்து நம்மளோட கான்ட்ரிபியூஷன். இதில் 37 லட்சம் தொழிலாளர்கள் வந்து ஜவுளித்துறை இது பண்ணுறாங்க. அதிகமாக பெண்கள் அதிகமாக இருக்காங்க, கிட்டத்தட்ட 60% யார் அதிகமாக இருக்காங்க, பெண்கள். 60% ஜவுளித்துறையில் பெண்கள் தான் அதிகமாக ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அதுமாதிரி ரொம்ப முக்கியம். ஸோ பெண்களை பற்றி சொல்லணும்னா அதிக ஒர்க்கர்ஸ். ஓகே, விமன் ஒர்க்கர்ஸுமே 45% தமிழ்நாட்டில் அதிகம். ஓகேவா, விமன் ஒர்க் ஃபோர்ஸ்மெண்ட் நம்ம இதே பார்க்க தான் போகிறோம். விமன் ஒர்க்கர்ஸ். ஓகே, விமன் ஒர்க்கர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா 45% வந்து இந்தியாவிலே வந்து இங்கே தான் அதிகம். ஓகே, 45% இந்தியாவிலே இங்கே தான் அதிகம். ஓகேவா, ஓகேவா. ஸோ மோர் ஒர்க்கர்ஸ் 45% மோர் ஒர்க்கர்ஸ் ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்த்தோன்னா நம்ம டேரெக்டாக வந்து நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம். ஓகே, கொஷின்ஸு. ஏன்னா உங்களுக்கு அந்த இது இன்றைக்கி வந்து நியூஸ் ரொம்ப கம்மி தான்ப்பா. ஸோ அதனால் டேரெக்டாக நம்ம என்ன பண்ணுறோம். ஓகே, ஸோ இதை பார்க்க போகிறோம். ஓகேவா. ஸோ கொஸ்டின் ஆன்சர் த மேப்பிள்ஸ் பயன்பாடு முக்கிய எதற்காக பயன்படுத்தப்படுகிறது. ஸோ ஆன்லைன் பேங்கிங்கா, நேவிகேஷன் அண்ட் மேப்பிங் சர்வீசஸ், வெதர் ஃபோர்காஸ்டிங், இ-காமர்ஸ் சர்வீசஸ். ஓகேவா. ஸோ இன்றைக்கி நியூஸ் வந்து கொஞ்சம் கம்மி தான் இன்றைக்கி. ஸோ அதனால தான் டேரெக்டாக கொஷின்ஸ் போகிறோம். ஸோ டெய்லியுமே நம்ம ஒரு 10 கொஷின்ஸ் நம்ம அட்ரஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏதாவது ஆப் ரிலேட்டடாக, தமிழ்நாடு ஸ்கீமு, ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் நம்ம டெய்லியுமே இந்த ஆங்கிளில் பார்ப்போம். ஸோ உங்களுக்கு எக்ஸாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிஎன் ஸ்கீம்ஸு, அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் ஆப்போட நேமு, ஸோ இது மாதிரி எக்ஸாம் ஓரியண்டாக இருக்கிறத நம்ம டெய்லி ரெகுலராக பார்க்க போகிறோம். ஓகே, அது அடுத்து இந்தியாவோட ஸ்கீமு, இந்தியாவில் என்ன ஸ்கீம் இருக்குது, ஸோ இந்த ஆங்கிளில் தான் நம்மளுக்கு கொஷின்ஸ் கொண்டு போகிறோம். ஓகேவா. ஸோ இதுக்கான ஆன்சர் தெரிஞ்சால் சொல்லுங்கள், ஜஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். இந்த மேப்பிள்னு ஒரு ஆப் இருக்குப்பா, மேப்பிள். அந்த ஆப்பை வந்து பார்த்தோன்னா மோஸ்ட்லி எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரி தான் இப்போ கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகே, அந்த ஆப்போட பேர் மேப்பிள். ஓகேவா, அந்த மேப்பிள். ஓகேவா,
இது எதுக்கு பயன்படுத்துகிறாங்க? ஆன்லைன் பேங்கிங்கா, நேவிகேஷன் அண்ட் மேப்பிங் சர்வீசஸா, வெதர் ஃபோர்காஸ்டிங்கா அண்டு இ-காமர்ஸ் சர்வீஸா, எதுக்கு வந்து பயன்படுத்துகிறாங்க? இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் மாதிரி தான். ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ஆன்சர் போடுங்க, தெரியலனாலும் நோ ஐடியான்னு போடுங்க. ஏன்னா கொஷின்ஸ் அண்டு இதில் பார்க்கும்போது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி ஆர்டிக்கல் கொஞ்சம் கம்மியாக தான் வந்திருக்கு. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், டேரெக்டாக கொஷின் ஆங்கிளில் பார்க்குறோம். ஓகேவா? The Maple app is mainly used for online banking, navigation and mapping services, weather forecasting and e-commerce services. Okay. ஆன்லைன் வங்கி சேவைக்கு, அடுத்து வரி செலுத்து மற்றும் வரைபட சேவைகள், அடுத்து வானிலை முன்னறிப்பு, மின் வணிக சேவைகள். ஓகேவா? ஸோ த மேப்பிள். ஓகேவா? ஸோ இது எதுக்கு பயன்படுது அப்படின்னா நேவிகேஷன் அண்ட் மேப்பிங் சர்வீசஸ். ஓகே, ஆப்ஷன் வந்து பார்த்தோன்னா பி வந்து கரெக்டு. ஸோ நேவிகேஷன் மேப்பிங் சர்வீஸ் பயன்படுத்த ஒரு ஆப்பு. ஓகே, ஸோ மை இந்தியா லேப்னு ஒரு ஆப்பு தான் இது. ஓகே, இது யார் உருவாக்கிறாங்க அப்படின்னா, ஸோ இதுதான் அந்த ஆப்பு. ஓகே, ஸோ இந்தியாஸ் ஓன் மேப் ஆப். ஓகே, எப்படி வந்து நம்ம கூகுள் மேப் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? கூகுள் மேப் யூஸ் பண்ணுறோம். ஸோ கூகுள் மேப் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு அமெரிக்காவோட கம்பெனி கூகுள், பட் இந்தியா சார்பாக உருவாக்கப்பட்டதான் இந்த மேப்பிள். ஓகே, ஸோ அந்த மேப்பில் வந்து பார்த்தோன்னா இந்தியாவின் மேப்பிள் ஆப் என்பது இந்தியாவில் உருவாக்கப்பட்டுள்ள ஒரு நேவிகேஷன் அண்டு டிஜிட்டல் வரைபடம் மேப்பிங் பயன்பாடாகும். இது வந்து மை மேப் இந்தியா. ஆக்சுவலாக அது உருவாக்கின கம்பெனியோட பேர். இது யார் மேனுஃபேக்சர் பண்ணான்னா மேப் மை இந்தியா. ஓகே, ஸோ இந்த கம்பெனி தான் உருவாகியிருப்பாங்க, மேப் மை இந்தியா. ஓகே, ஸோ அதையும் பார்த்து வச்சுக்கோங்க, மேப் மை இந்தியா. ஸோ ஏன்னா ரீசெண்டாக வந்து அந்த ஆப்பெல்லாம் கொடுத்து கேட்குறாங்க, இது இந்த ஆப் எது ரிலேட்டடானு சொல்லிட்டு. ஸோ அப்படி கேட்கும்போது ஸோ இதுவே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஓகேவா? இதுவே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுக்கான மெட்டீரியல் நல்லா கவனிப்பா. நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கிற மெட்டீரியல் நம்ம டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்கும். நீங்கள் எங்கேயுமே தேட தேவையில்லை, டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்கும். அதுக்கான கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர் அது கொஷின்ஸுமே கீழே இருக்கும். ஸோ அதுமாதிரி நான் கடைசியில் காட்டுறேன், இந்த கொஷின் முடிச்ச பிறகு நான் காட்டினேன். ஸோ இன்டர்நேஷ்னல் அலர்ட் சிஸ்டம் அண்ட் செசட், அதோட பேர் செசட் ஹெல்ப் இன் ஒரு இன்டெகிரேட்டட் அலர்ட் சிஸ்டம். ஓகே, அது எதுக்கு பயன்படுத்துகிறாங்க? டிசாஸ்டர் இயர்லி வார்னிங் அண்ட் பப்ளிக் அலர்ட்டா, அடுத்த டிஃபென்ஸ் கம்யூனிகேஷனா, சேட்டலைட் லான்ச்சிங்கா அண்டு டேக்ஸ் கலெக்ஷனா. ஸோ அடுத்த கொஷின் நம்ம பார்த்துக்கிருக்கோம். ஓகேவா? ஸோ இதுக்கான ஆன்சர் தெரிஞ்சாக்கில் கமெண்ட் பண்ணுங்கள். த இன்டெகிரேட்டட் அலர்ட் சிஸ்டம் ஹெல்ப் இன் டிசாஸ்டர் இயர்லி வார்னிங் சிஸ்டம் அண்ட் பப்ளிக் அலர்ட் அண்டு டிஃபென்ஸ் கம்யூனிகேஷன் அண்டு சேட்டலைட் லான்ச்சிங். பேரிடர் முன்னெச்சரிக்கை மற்றும் பொதுமக்களுக்கான எச்சரிக்கை வழங்குதல், பாதுகாப்பு தொடர்பு, அடுத்து செயற்கைக்கோள் ஏவுதல், அடுத்து வரி செலுத்துதல். ஓகே, ஸோ இதுக்கான ஆன்சர் எதாவது தெரியுமா? இன்டெகிரேட்டடு அலர்ட் சிஸ்டம். ஓகே, ஸோ இன்டெகிரேட் அப்படின்னா எல்லாமே சேர்ந்து, அதாவது தனித்தனி டிபார்ட்மெண்ட்டாக இருக்கும். அந்த டிபார்ட்மெண்ட் எல்லாமே கோஆர்டினேஷன் பண்ணி என்ன பண்ணுவாங்க, செய்கிறது தான் அது இன்டெகிரேட்டடு அந்த வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இன்டெகிரேட்டடு அலர்ட் சிஸ்டம். ஓகே, ஹெல்ப் இன் தி ஸோ இதுக்கு ஆன்சர் தெரியுமாமா? ஸோ இன்டெகிரேட்டட் அலர்ட் சிஸ்டம் ஹெல்ப் இன் த டிசாஸ்டர் இயர்லி வார்னிங் அண்ட் பப்ளிக் அலர்ட் அண்ட் டிஃபென்ஸ் கம்யூனிகேஷன், சேட்டலைட் லான்ச்சிங் அண்ட் டேக்ஸ் கலெக்ஷன். ஓகே, இஃப் யூ நோ ஆன்சர் ஜஸ்ட் கமெண்ட் இஃப் யூ நோ தட். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிசாஸ்டர் இயர்லி வார்னிங் அண்ட் பப்ளிக் அலர்ட். ஓகே, இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆன்சர் வந்து ஏ. ஓகேவா? ஸோ உங்களுக்கு டிசாஸ்டர் அந்த மாதிரி நடக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு அலாட்மெண்ட் கொடுக்குறது தான் இந்த செசட். ஓகே, அலர்ட் சிஸ்டம். செசட் ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஓகே, செசட். ஓகே, செசட் அந்த ஒரு அலர்ட் சிஸ்டம். ஸோ இந்த மாதிரி முக்கியமான இதெல்லாம் கேட்பாங்க. ஓகே, ஸோ செசட் காமன் அலாரிங் புரோட்டோகால் பேஸ்டு இன்டெகிரேட்டடு அலர்ட் சிஸ்டம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து அந்த டிசாஸ்டரில் என்னென்ன பண்ணணும், ஏன்னா உங்களுக்கு டிசாஸ்டர் வந்தாவே உங்களுக்கு நார்மலாக கம்யூனிகேஷன் எல்லாமே வந்து கட் ஆயிரும். ஸோ அந்த டயத்தில் இது பண்ணுறது தான் என்னது, இந்த செசட் இன்டெகிரேட்டடு அலர்ட் சிஸ்டம். ஓகேவா? அதேமாதிரி கொஸ்டின் நம்பர் 3. ஸோ த மெயின் அப்ஜெக்டிவ் ஆஃப் த கபாஸ் கிராந்தி மிஷன். ஓகே, இது ரொம்ப முக்கியமான ஒரு மிஷன், கபாஸ் கிராந்தி மிஷன். கபாஸ் கிராந்தி மிஷன் முக்கிய நோக்கம் பின்னூட்டில் தேசிய ஊக்குவிக்கிறது. ஓகே, ஸோ இந்த ஸ்கீமோட அப்ஜெக்டிவ் என்ன கேட்டிருக்காங்க, டேரெக்டாக இந்த ஸ்கீமோட அப்ஜெக்டிவ் என்ன கேட்டிருக்காங்க. ஓகே, த மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த கபாஸ் கிராந்தி மிஷன் டு ப்ரொமோட் த ஆர்கானிக் என்னென்னு கேட்டிருக்காங்க. மேபி
ஆர்கானிக் ரைஸ் கல்டிவேஷனா, ஹை ஈல்டு அண்ட் லாங் ஸ்டேபிள் காட்டன் கல்டிவேஷனா, ஆயில் சீடு ப்ரொடக்ஷனா அண்ட் சுகர் கேன் ப்ரொடக்டிவிட்டியா. ஸோ இதுக்கு வந்து இந்த கபாஸ் கிராந்தி மிஷன் வந்து ஃபாலோ பண்ணாங்க. ஓகே, ஸோ ஆர்கானிக் ரைஸ் கல்டிவேஷனா சித்ரா பாரத். ஓகே ஓகே சித்ரா. ஓகே, கொஷின் நம்பர் 3 ஆன்சர் பண்ணுறீங்க. கொஷின் நம்பர் 3க்கு ஏவா ஜஸ்ட் அந்த கொஷின் நம்பரே போட்டிருக்கேன், அப்போ தான் எனக்கு புரியும். ஸோ அதை ட்ரை பண்ணுங்கள், ட்ரை பண்ணுறது ரொம்ப நல்லது. ஓகேவா? ஸோ சும்மா இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறது தான் அவ்வளோ தைரியம் வேணும். ஓகே, ஸோ கீழே ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ ஒன்றாவதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓகே, ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா அப்படின்னா பி வரும். ஓகேவா? ஸோ ஹை ஈல்டு லாங் ஸ்டேபிள் காட்டன் கல்டிவேஷன். ஸோ காட்டன் கல்டிவேஷனை டெவலப் பண்ணுறதுக்காண்டி உருவாக்கப்பட ஒரு ஸ்கீம் தான் அது கபாஸ் கிராந்தி மிஷன். ஓகே, கபாஸ் கிராந்தி மிஷன் டு டெவலப் த காட்டன் கல்டிவேஷன். ஓகே, காட்டன் கல்டிவேஷனை இது பண்ணுறதுக்கு உருவாக்கப்பட்டதான் இது. ஓகே, காட்டன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாக் சாயில் அதிகமாக வளரக்கூடியதுப்பா. காட்டன் வந்து பிளாக் சாயில் அதிகமாக வளரக்கூடியது, ரொம்ப முக்கியம். காட்டன் வந்து பிளாக் சாயில் அதிகமாக வளரக்கூடியது. நம்ம யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸு எல்லாமே வந்து எதில் உருவாக்கியிருப்பாங்க, உங்களுக்கு அந்த காட்டன் இதில் தான் உருவாக்கியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதில் வந்து மேஜர் ப்ரொடியூசர் வந்து பார்த்தோன்னா எஜிப்டு, சைனா, ஆஸ்திரேலியா, பெரு, யூஎஸ் எல்லாம் மேஜர் இது ப்ரொடியூசர். காட்டன் வந்து பார்த்தோன்னா இந்தியாவில் வந்து மோஸ்ட் வந்து எங்களுக்கு மகாராஷ்டிரா ரீஜன். ஓகே, ஸோ எங்கெல்லாம் பிளாக் சாயில் இருக்கோ அந்த இடத்துல எல்லாமே என்ன வரும், பிளாக் சாயில். அதான் ரொம்ப முக்கியம். பிளாக் சாயில் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு காட்டன் வந்து அதிகமாக விளையக்கூடியது. ஓகேவா? காட்டன் அதிகமாக விளையக்கூடியது. ஸோ இதுக்கு வந்து பார்த்தோன்னா மதுரை, கோயம்புத்தூருமே ரொம்ப முக்கியமான பிளேஸ். ஓகே, கோயம்புத்தூருமே ஒன் ஆஃப் த முக்கியமான பிளேஸ் என்னது இந்த கல்டிவேஷனில். ஸோ கோயம்புத்தூர், மகாராஷ்டிரா, ஸோ இந்த மாதிரி ரீதியில் வந்து காட்டன் உற்பத்தி உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் ஓகேப்பா. ஸோ காட்டன் உற்பத்தி அதிகமாக இருக்கும். ஸோ மறந்துடாதீங்க, வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ நம்ம காட்டன் எடுத்திங்க அப்படின்னா பிடி காட்டன், அதான் இருக்குல்ல நம்ம செயற்கையாக உருவாக்கப்பட்ட காட்டன் வந்து பிடி காட்டன். அது கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிடி காட்டன். ஓகே, பிடி காட்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜெனடிக்கலி மாடிஃபைடு செஞ்சு உருவாக்கப்பட்ட ஒரு காட்டன் தான் பிடி காட்டன். ஓகேவா? பிடி காட்டன். ஓகே, பிடி காட்டன் ரொம்ப முக்கியமான ஒரு இது டேம் கேட்பாங்க. பிடி காட்டன் என்ன சொல்லி கேட்பாங்க, பிடி காட்டன். ஓகேவா? பிடி காட்டன். அடுத்து நியூலி டோல் ஃப்ரீ ஹெல்ப்லைன் நம்பர் அனௌன்ஸ்டு பை த மினிஸ்ட்ரி ஆஃப் உமன்ஸ் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட். ஓகே, அண்ட் உமன்ஸ் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் ஒரு புதுசாக வந்து ஒரு இது அனுப்பியிருக்காங்க. ஓகேவா? ஹெல்ப்லைன் நம்பர். ஓகே, பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா விமன் அண்ட் சில்ட்ரன்ஸ். ஸோ அது என்ன நம்பர் பாருங்கள், 1098 1515 14408 181. ஸோ இதுக்கு ஆன்சர் தான் பண்ணுங்கள். த நியூ டோல் ஃப்ரீ ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் அனௌன்ஸ்டு பை த மினிஸ்ட்ரி ஆஃப் த உமன்ஸ் அண்ட் சில்ட்ரன் டெவலப்மெண்ட். ஓகே, ஸோ 10 அதாவது 1098. ஓகே, 15 14408 and 181. ஸோ ஓகே, ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான ஆன்சர் வந்து பி. ஓகேவா? ஸோ புதுசாக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 1515 ஃபார் உமன்ஸ் அண்ட் சில்ட்ரன்ஸ்க்கு வந்து நம்ம இந்தியா லெவலில் உருவாக்கப்பட்ட ஒரு இதுதான் இது. ஓகேவா? ஒரு ஹெல்ப்லைன் நம்பர். இதே தமிழ்நாடு எடுத்திங்க அப்படின்னா 181. தமிழ்நாட்டில் விமனுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் வருது அப்படின்னா அவங்க என்ன பண்ணலாம், டைப் பண்ணலாம் 181. ஸோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க ஹெல்ப்லைன் அப்படின்னா. ஸோ அவங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு ஒன்று சட்டங்கள் ரீதியாக ஏதாவது பிரச்சனை அப்படிலாம் சொல்லலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு
வேறு ஏதாச்சும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு உருவாக்கப்படும். அதாவது சட்ட ரீதியாக இல்லைனா வேறு அவங்களுக்கு வந்து வீட்டிலேருந்து விரட்டி அனுப்புகிறாங்க, அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும். ஸோ அந்த மாதிரிக்குமே என்ன பண்ணலாம், இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணலாம். அடுத்து 1098. இந்த 1098 எதுக்கு பார்த்தோன்னா சில்ட்ரனுக்கு. ஓகே, சில்ட்ரனோட எஜுகேஷனை கட் பண்ணாலும், சில்ட்ரன் மேரேஜஸ், சில்ட்ரன் எஜுகே எதுவுமே என்ன பண்ணலாம், கால் பண்ணலாம். ஸோ 1198. அதாவது அது எப்படி நான் வச்சுக்கணும் அப்படின்னா 10, 9, 8 இந்த மாதிரி ரிவர்ஸ் ஆர்டரில் கொடுக்குற நம்பர் தான் இந்த இதுக்கு. ஓகே, சில்ட்ரன்ஸ்க்கு. அது அடுத்து வந்து பார்த்தோன்னா அதாவது இன்னொன்று நம்ம பார்க்குறது வந்து பார்த்தோன்னா 1, 4, 5, 6, 7 இது எதுக்கு அப்படின்னா ஓல்ட் ஏஜ் பீப்புளுக்கு. அதாவது 1லேருந்து ஆரம்பிக்கணும், 1க்கு அடுத்து 4, 5, 6, 7 எதுக்கு அப்படின்னா ஓல்ட் ஏஜ் பீப்புளுக்கு. ஓகேவா, வயசான சீனியர், அதாவது ஓல்ட் ஏஜ் பீப்புள் இல்லைனா சீனியர் சிட்டிசன். ஓகே, ஸோ அவங்களுக்கு பாதுகாப்புக்காண்டி உருவாக்கப்பட்டு தான் இந்த 14. ஓகே, இந்த 14, 5, 6, 7 ஓகேவா. ஸோ இந்த ஆங்கிளில் தான் நீங்கள் படிக்கணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்பருமே மேபி உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்கலாம். ஸோ அதனால தான் இதை எடுத்திருக்கேன். ஓகே, அடுத்த கொஷின். த 4th edition ஆஃப் த ட்ரேட் வாட்ச் குவார்ட்டர்லி வாஸ் ரிலீஸ் பை எந்த ஆர்கனைசேஷன் கேட்டிருக்காங்க. ஓகே, வர்த்தக கண்காணிப்பு காலாண்டு இதழில் 4வது பதிப்பை வெளியிட்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ இதுக்கான ஆன்சர் தெரியும் தான் பாருங்கள். அதாவது ட்ரேடிங் வந்து எப்படி நடக்குது, இந்தியாவில் ட்ரேடு எப்படி நடக்குது, ஸோ அதை பொறுத்து கொண்டு வரப்பட்டு தான் இருந்தது. இந்தியாவில் ட்ரேடு எப்படி கொண்டு போகிறாங்க, ட்ரேடு எப்படி நடக்குது, ஸோ அதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்க, இதை எடுத்துகிட்டு போவாங்க ட்ரேடு. ஓகேவா. ஸோ த 4th edition ஆஃப் த ட்ரேட் வாட்ச் குவார்ட்டர்லி வாஸ் ரிலீஸ்ட் பை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவா, மினிஸ்ட்ரி ஆஃப் த காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியா, நிதி ஆயோக்கா, ஃபினான்ஸ் கமிஷனா. ஓகேவா, ஸோ வர்த்தக கண்காணிப்பு காலாண்டு இதில் வந்து 4வது பதிவை வெளியிட்டது எது. ஸோ இதுக்கு ஆன்சர் சொல்லுங்கள். சித்ரா பாரத். The 4th edition of the Trade Watch Quarterly was released by Reserve Bank of India, at the Ministry of the Commerce, Industry and Nidhi Ayaka and Finance Commission. அதாவது 4th edition of the Trade Watch Quarterly. ஓகே, ஸோ இது வந்து ஒரு ட்ரேடை பற்றி. ஓகே, இந்தியாவில் வந்து தமிழ்நாட்டில் ஒவ்வொரு செக்டர் ட்ரேட் எப்படி இருக்குது, அதோட எக்ஸ்போர்ட் எப்படி இருக்குது, ஸோ அதை பற்றி பேசக்கூடியதான் இதுக்கான ஆன்சர். ஸோ இது யார் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணுறாங்க, நிதி ஆயோக் தான் என்ன பண்ணுறாங்க, ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ நிதி ஆயோக் வந்து 2015 ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகே, ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து. ஸோ நிதி ஆயோக்கோட ரோல் என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம். ஓகேவா, கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம் ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம். ஓகே, தென் வந்து அடுத்து காம்பரேட்டிவ் ஃபெடரலிசம் சொல்லுவாங்க. காம்பரேட்டிவ் ஃபெடரலிசம் இந்த ரெண்டுமே ரொம்ப முக்கியமான ஒரு அப்ஜெக்டிவ்ஸ். ஃபெடரலிசம்னா கூட்டாட்சி அப்படின்னா உங்களுக்கு இந்தியா அண்டு கூட்டாட்சி. ஓகே, ஸோ கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம். ஸோ இந்தியா ரொம்ப முக்கியம், இந்தியாவும் ஸ்டேட்டும். ஓகேவா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ஒரு கோஆர்டினேட் பண்ணுறதா கோஆப்ரேட்டிவ். காம்படிஷன் அப்படின்னா அமாங் த ஸ்டேட். ஓகே, ஸ்டேட்டுக்கிட்டே வந்து ஒரு காம்படிஷன் உருவாக்கணும். ஓகே, அதனால் சில ரிப்போர்ட்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ரிப்போர்ட்டில் ரிலீஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த எப்படி வந்து உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட்லாம் போகிறோம். ஸோ Weshine அகாடமியில் ஸோ நேற்றுலாம் வந்து குரூப் 1 எக்ஸாமினேஷன் நடந்துச்சுப்பா. ஸோ அதை அட்டன் பண்ணலன்னா அப்படின்னா அதை அட்டன் பண்ணுங்கள். உங்களுக்கு லிங்க் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் அனுப்பியிருப்போம். சப்போஸ் உங்களுக்கு லிங்க் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு தனியாக மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேவா, இல்லைனா ஃபோன் பண்ணி கான்டாக்ட் பண்ணி கேளுங்க, உங்களுக்கு அந்த லிங்க் கொடுப்பாங்க. ஸோ டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். ஃப்ரீ ஆஃப் டெஸ்ட் தான். ஃபஸ்ட்டு ஒரு 5 டெஸ்ட்டு ஃப்ரீ. அந்த ஆங்கிளில் நீங்கள் அட்டன் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு வந்து ஃப்ரீ. ஸோ அட்டன் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, ஓகே ஃபைன். ஸோ நம்ம அடுத்த கொஸ்டின் போவோம். ஸோ இதான் வந்து நிதி ஆயோக் லான்ச் ட்ரேட் வாட்ச் குவார்ட்டர்லி இந்த நியூ டெல்லி. ஓகே, நியூ டெல்லி. ஸோ அடுத்த கொஸ்டின். ஃபீமேல் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் இன் இந்தியா இன்க்ரீஸ் ஃப்ரம் த 23% in 2011-12 to the approximately எவ்வளோ வந்து இன்க்ரீஸ் ஆயிருன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அது உங்களுக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 35%, 38%, 40%, 42%. ஸோ அந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து என்னவாக இருக்கும், இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 42% இருக்கும். இதுக்கான ஆன்சர் வந்து 42% இருக்கும். ஓகேவா, ஆன்சரே இருக்குது 42%. ஆக்சுவலாக வந்து விமன் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரொம்ப முக்கியமானது.
நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் சொல்லிட்டு இந்த இதை ரிப்போர்ட் யார் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ரிப்போர்ட் வந்து யார் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி அடிக்கடி கேட்பாங்க. நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக் ஆர்கனைசேஷன். ஓகேவா, நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக் ஆர்கனைசேஷன், தேசிய புள்ளியியல் ஆணையம், தேசிய புள்ளியியல் ஆணையம், நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக் ஆர்கனைசேஷன். ஓகேவா, ஆர்கனைசேஷன், தேசிய புள்ளியியல் நிறுவனம் இல்லைனா ஆணையம். ஸோ இவங்க தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இந்த யுனெஸ்கோ வந்து இது மட்டும் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. நம்மளுடைய ஜிடிபி, இந்த ஜிடிபியுமே யாராவது ரிலீஸ் பண்ணுவாங்க, இந்த தேசிய புள்ளியியல் நிறுவனம். ஸோ இவங்க தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதையும் தெரிஞ்சுங்க. 42%. ஸோ ஆப்ஷன் வந்து டி வந்து கரெக்டு. ஓகே, ஆன்சர் வந்து டி இஸ் அ கரெக்டான ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின். ஓகே, ஸோ உமன் பார்ட்டிசிபேஷன் வந்து பார்த்தோன்னா இந்த இன்க்ரீஸ் தான் 42%. ஓகேவா, ஸோ 23லேருந்து எவ்வளோ இன்க்ரீஸ் இருக்குது, 42% இன்க்ரீஸ் ஆகிருக்கு விமனோட பார்ட்டிசிபேஷன். ஓகே, விமனோட பார்ட்டிசிபேஷன் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ நம்ம லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் பார்க்குறோம் அப்படின்னா சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸு சர்வே. ஓகே, இதான் வந்து அந்த டாப்பிக்கு பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸு. அதுக்குள்ளே தான் உங்களுக்கு விமன் வரும். ஓகே, அதுக்குள்ளே தான் உங்களுக்கு விமன் வரும். இந்த பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வே வந்து யார் இது பண்ணுறாங்க அப்படின்னா யுனெஸ்கோ. இதை வந்து என்னென்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் எங்கே இருக்காங்க. ஸோ இதில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா அன்எம்ப்ளாய்மெண்ட். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் போட்டிருக்காங்கல்ல. ஸோ நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக் ஆஃபீஸ். ஓகே, நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக் ஆஃபீஸ் இல்லை ஆர்கனைசேஷன், தேசிய புள்ளியியல் நிறுவனம், இவங்க தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, இதில் நம்ம மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியது லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட்னா என்ன. ஸோ இந்த மாதிரி டீட்டெயில் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இதில் வந்து டேரெக்டாக உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா, ஸோ லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷனாக என்னன்னு கேட்டிருக்காங்க, அதோட ரேட்டு. ஓகே, ஸோ பர்சன்டேஜ் ஆஃப் த பீப்புள் இன் த லேபர் ஃபோர்ஸ் டிவைட் பை பாப்புலேஷன். ஸோ எத்தனை பேர் லேபர் ஃபோர்ஸில் ஒர்க் பண்ணுறாங்களோ டிவைட் பை பாப்புலேஷன், தட் இஸ் கால்டு லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன். அப்போ நம்பர் ஆஃப் த பீப்புள் இந்த லேபர் ஃபோர்ஸ், மோஸ்ட்லி லேபர் ஃபோர்ஸ் எதில் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா 15 வயசுலேருந்து 59 வயசுக்கு இடைப்பட்டவர்களாக என்ன சொல்லுவாங்க, லேபர் ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே, 15லேருந்து 59 வயசுக்கு இடைப்பட்ட அந்த பர்சன் என்ன சொல்லுவாங்க, லேபர் ஃபோர்ஸுப்பாங்க. அதில் எத்தனை பேர் ஒர்க் பண்ணுறாங்க டிவைட் பை டோட்டல் பாப்புலேஷன். ஓகே, இந்தியாவோட டோட்டல் பாப்புலேஷன் இப்போ ஆவரேஜாக 142 crore பீப்புள் இருக்காங்க. ஓகே, இந்தியாவில். ஸோ அவங்களுக்கும் மேலே வந்து ஒர்க்கிங் பர்சன். ஓகே, 15லேருந்து 59. இதுக்கு பின்னாடி இருக்கவங்களும் ஃபார் எக்ஸாம்பிள் சைல்டு எடுத்துக்கலாம், 0லேருந்து 14 வயசு வரை சைல்டு. அதுக்கு மேலே இருக்கவங்களும் சீனியர் சிட்டிசன். ஓகே, ஸோ அவங்கள ரிமூவ் பண்ணிவிட்டு சீனியர் சிட்டிசன். ஓகே, இளைஞர்கள் மட்டும் பார்த்தோன்னா இந்த பிட்வீன் இருக்க ஏஜ் உடைய பீப்புள் எவ்வளோ ஒரு ஒர்க் பண்ணுறாங்க. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் த ஒர்க் ஃபோர்ஸ் டிவைட் பை பாப்புலேஷன். ஓகே, லேபர் ஃபோர்ஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க்கர் பாப்புலேஷன் ரேஷியோ. ஓகே, ஒர்க்கர் பாப்புலேஷன் ரேஷியோ அதே மாதிரி தான். கீழே வந்து பாப்புலேஷன், மேலே வந்து எம்ப்ளாய்டு பர்சன். ஓகேவா, எம்ப்ளாய்டு பர்சன். ஆக்சுவலாக இது வந்து லேபர் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 15 வயசுலேருந்து 59 வயசு கூட இருக்கிறவங்க எல்லாருமே அந்த இதில் வந்துடுவாங்க ஃபஸ்ட்டில். ஓகே, ஏன்னா அவங்க எல்லாருமே வேலை பார்க்கக்கூடிய தகுதியுடையவங்க. பட் வேலையில் எத்தனை பேர் போகிறாங்க, ஓகே, ஸோ எத்தனை பேர் ஒர்க் பண்ணுறாங்க, அதை பற்றி பார்க்கும்போது பர்சன்டேஜ் ஆஃப் த எம்ப்ளாய்டு பர்சன் டிவைட் பை பாப்புலேஷன். பர்சன்டேஜ் ஆஃப் த எம்ப்ளாய்டு பர்சன் டிவைட் பை பாப்புலேஷன். ஓகே, ஸோ பர்சன்டேஜ் ஆஃப் த எம்ப்ளாய்டு பர்சன் டிவைட் பை பாப்புலேஷன், அது ரொம்ப முக்கியம். அதான் ஒர்க்கர் பாப்புலேஷன் ரேஷியோ. ஒர்க்கர் பாப்புலேஷன் ரேஷியோ ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட், ஒர்க்கர் பாப்புலேஷன் ரேஷியோ. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டேம் கேட்பாங்கப்பா, கண்டிப்பாக கேட்பாங்க. அடுத்து அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டு. ஓகே, அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்னா பர்சன்டேஜ் ஆஃப் த பர்சன் எம்ப்ளாய்டு டிவைட் பை பர்சன் இந்த லேபர் ஃபோர்ஸ். இங்கே வந்து பாப்புலேஷன் கிடையாது, நல்லா வச்சுக்கணும். இங்கே வந்து பாப்புலேஷன் கிடையாது, இங்கே எது பார்க்குறாங்க, லேபர் ஃபோர்ஸ். நம்ம பார்த்தோமா, ஸோ 15 வயசுலேருந்து 59 வயசு உள்ளவங்க. ஸோ அந்த இதுக்கு போட்டுறாங்க. மேலே வந்து நம்பர் ஆஃப் பர்சன் வந்து அன்எம்ப்ளாய்டு. ஓகே, நம்பர் ஆஃப் பர்சன் எத்தனை பேர் வேலைக்கு போகாமல் இருக்காங்க, அது ரொம்ப முக்கியம். ஓகேவா, ஸோ அது வந்து உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை விட்டுருங்க. பட் இந்த 3 இது தெரிஞ்சு அன்எம்ப்ளாய்டு ரேட்டு, ஒர்க்கர் பாப்புலேஷன், அடுத்து லேபர் ஃபோர்ஸ் ரேட்டு. ஓகேவா, ஸோ அடுத்த கொஸ்டின் யூபிஐ, யூனிஃபைடு பேமெண்ட் சிஸ்டம். ஓகே, யூபிஐன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, யூனிஃபைடு பேமெண்ட் சிஸ்டம். அந்த யூனிஃபைடு பேமெண்ட் சிஸ்டம் இந்த ரியல் டைம் பேமெண்ட் சிஸ்டம். நம்ம எப்படி வந்து நம்ம கூகுள் பே யூஸ் பண்ணுறோம், அதே மாதிரி பீம் ஆப்னு ஒரு ஆப் இருக்குது. ஸோ அது யூஸ் பண்ணுறது வந்து யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபரன்சஸ். ஓகே, பீம் ஆப், அதோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா பீம் ஆப்பு. ஓகே, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் பேமெண்ட் பண்ணதுக்கு உருவாக்கப்பட தான் இந்த பீம் ஆப். ஓகே, ஸோ இது மோஸ்ட்லி இந்தியாவில் வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி டிஜிட்டல் பேமெண்ட் சிஸ்டம் இதெல்லாம் யார் ரெகுலேஷன் பண்ணுறாங்கன்னா ஆர்பிஐ. பட் அவங்களுக்கு கீழே நடுவில் ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கும். ஸோ அந்த ஆர்கனைசேஷன் தான் அவங்க கேட்குறாங்க. ஓகே, ஸோ அந்த ஆர்கனைசேஷனோட பேர் தெரியுமாப்பா,
ஏயா பியா சியா டியா? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யார் வருவாங்க அப்படின்னா பி வருவாங்க, நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன். ஓகே, நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன். ஸோ பி இஸ் கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ அவங்க தான் வந்து உருவாக்குவாங்க. ஸோ இது வந்து 2017 உருவாக்கப்பட்டது. 2017 உருவாக்கப்பட்டது அந்த ஆர்கனைசேஷன். ஓகே, நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் ஆக்ட் 2007. ஓகே, ஸோ அந்த ஆக்டுக்குள்ள தான் வரும் நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. ஓகேவா? ஸோ 2007 கிடையாது, 2007 ஐ திங்க். ஸோ 2007. ஓகேவா? ஸோ 2007. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா த யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபரன்சஸ். ஒன்றுடைய இப்போ நம்ம பேங்க் அக்கௌண்ட் இருக்கும்ல, அந்த பேங்க் அக்கௌண்ட் வச்சுருப்பீங்க. ஓகே, பேங்க் அக்கௌண்ட்டோட அதோட ஃபோன் நம்பரை பொறுத்து. ஓகே, ஃபோன் நம்பரை லிங்கேஜ் பண்ணுறது தான், ஃபோன் நம்பரை லிங்க் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகேவா? இதில் வந்து ஒரு பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருந்தா அந்த இது இப்போ சப்போஸ் பேங்க் நம்பர் 2 இதுலேயே அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஸோ அதுவுமே உங்களுக்கு இன்டர் கனெக்டாக இருக்கும். ஆனால் ஒன்லி 2ல் என்ன அப்படின்னா ஃபோன் நம்பர் தான். ஓகே, இந்த மொபைல் நம்பர் யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணுறாங்க, அவங்க லிங்க் பண்ணுறாங்க. ஸோ அது தட் இஸ் கால்டு யூனிஃபைடு பேமெண்ட் சிஸ்டம் இன்டர்ஃபரன்சஸ். ஸோ முன்னாடி காலத்தில் வந்து ஒவ்வொரு பேங்க்லையுமே போய் நீங்கள் அப்ரோச் பண்ண வேண்டியிருக்கும். பட் இங்கே அப்படி கிடையாது. அந்த மாதிரி பண்ணாமல் ஃபோன் நம்பர் வச்சு என்ன பண்ணலாம், இன்டர் கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ அதோட ஃபுல் மீனிங். ஓகேவா? ஸோ தட்ஸ் கால்டு யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபரன்சஸ். ஓகே, ஸோ யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபரன்சஸ் ரொம்ப முக்கியம். ஓகே, பி மேப் வந்து இது பண்ணுறது ஜஸ்ட் ஒரு இன்ஸ்டால் பண்ண போதும் என்ன உடனே அமௌண்ட் பே ஆகிடும். ஓகேவா? இது வந்து எந்தெந்த கண்ட்ரியில் இந்தியாவே மற்ற கண்ட்ரிக்கு இந்த டெக்னாலஜியை வந்து கொடுத்துருக்காங்க. இந்தியாவோட இந்த டெக்னாலஜியை மற்ற கண்ட்ரிக்கும் என்ன பண்ணிருக்காங்க, அவங்க வந்து கவர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அது எந்தெந்த கவர்மெண்ட் பார்த்தோன்னா அப்படின்னா UK. ஓகே, அது என்ஹான்ஸ் த கிராஸ் பார்டர் பேமெண்ட். ஓகே, ஸோ யூகேல ஃபாரினர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்களோட அதாவது இந்தியா வழியை சேர்ந்த ஃபாரினர்ஸ் இருப்பாங்க. அவங்க இந்தியாவுக்கு வந்து அமௌண்ட் அவங்களோட ஃபேமிலிக்கு வந்து அமௌண்ட்டை கொடுக்கும்போது என்ன பண்ணுவாங்க, இந்த இது பயன்படுத்துகிறாங்க. UK, அடுத்து ஃப்ரான்ஸு, UK, ஃப்ரான்ஸு, அடுத்து UAE. ஓகே, ஸோ UAE வந்து கிராஸ் பார்டர் UPI பேமெண்ட்டு அண்ட் ஓமன். ஓகே, டு அலோவ் த டிஜிட்டல் ரெமிடன்ஸ் யூஸிங் ரூபே கார்டு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேபாள், நம்ம பக்கத்து கண்ட்ரியான நேபாள் வந்து எலெக்ஷன் நடந்துச்சு. ஃபஸ்ட்டு யங்கஸ்ட் லீடர் வந்து நேபாளில் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆகிறாங்க. அடுத்து பூட்டான் எடுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு அதே மாதிரி தான். பூட்டான், அடுத்து சிங்கப்பூர், மலேசியா. ஓகேவா? சிங்கப்பூர், மலேசியா. மேபி இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். எந்தெந்த கண்ட்ரி நம்ம UPI வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்கலாம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 8. ஸோ அனுசீலன் சமிதி அனுசாதன். ஓகே, அனுசந்தன் தேசிய ஆராய்ச்சி அறக்கட்டளை. ஓகே, நேஷனல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் பிரைமரி ரெஸ்பான்சிபிள் ஃபார். ஸோ இதுக்கான ஆன்சர் தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கீழே கமெண்ட் பண்ணுங்கப்பா. ஸோ த அனுசீலன் நேஷனல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் இஸ் பிரைமரி ரெஸ்பான்சிபிள் ஸ்பேஸ் ரிசர்ச்சா. ஓகேவா? ஆப்ஷன் ஏவா, பி டிஃபென்ஸ் டெக்னாலஜி அண்ட் டெவலப்மெண்ட்டா, சி ஃபண்டிங் அண்ட் ப்ரொமோட்டிங் சயின்டிஃபிக் ரிசர்ச்சா அண்ட் அக்ரிகல்ச்சர் சப்சிடியா. அக்ரிகல்ச்சர் சப்சிடிஸ். ஸோ ஆப்ஷன் A, B, C, D. சூப்பர். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன வரும்? சரி, ஓகே. ஸோ ரீச் ஆகுது டிலே ஆகுதா? ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு B வரும். ஓகேவா? சரி, உங்களுக்கு இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா C வரும். ஃபவுண்டிங் அண்ட் ப்ரொமோட்டிங் த சயின்டிஃபிக் ரிசர்ச். ஓகேவா? ஸோ இந்தியாவில் வந்து சயின்டிஃபிக் ரிசர்ச்சை ப்ரொமோட் பண்ணுறக்காண்டி உருவாக்கப்பட்டதாக இருந்தது. இந்தியாவில் வந்து சயின்டிஃபிக் ரிசர்ச்சை ப்ரொமோட் பண்ணுறக்காண்டி உருவாக்கப்பட்டதாக இந்த அனுசோதன் தேசிய அறக்கட்டளை. ஓகே, விசிபிள் ஆகுதுப்பா, உங்களுக்கு எடுக்கிற வீடியோ ஃபோட்டோஸ் விசிபிள் ஆகுதுல்ல? ஸோ உங்களுக்கு மெட்டீரியல் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன் கீழே ஒரு 7 o'clock மேலே அப்லோட் பண்ணிடுவாங்கப்பா. 7:15 அந்த டயத்தில் அப்லோட் பண்ணிடுவாங்க. ஸோ மறந்துடாதீங்க. ஓகேவா? 7:15 மேலே அப்லோட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ ஃபண்டிங் அண்ட் ப்ரொமோட்டிங் சயின்டிஃபிக் ரிசர்ச், தட் இஸ் கால்டு C. ஸோ அதான் வந்து அனுசந்தன்
ஸோ ரொம்ப முக்கியமானது. இதுக்கு முன்னாடி வந்து ஃபண்டு வந்து யார் கொடுப்பாங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி, ஓகே சரி, டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ். ஸோ அவங்க தான் வந்து ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் ஃபண்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். பட் இந்த வந்து பார்த்தீங்கன்னா அனுசந்தன் வந்து அவங்க தான் வந்து ஃபண்டு அலோகேட் பண்ணுவாங்க. அதாவது ஒவ்வொரு இன்ஜினியரிங் காலேஜ் எடுத்துக்கலாம், ஐஐடி மெட்ராஸு, ஐஐடி கரக்பூர், ஐஐடி பாம்பே, ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய யூனிவர்சிட்டிக்கு வந்து கவர்மெண்ட் வந்து ஃபண்டு கொடுப்பாங்க. எதுக்குன்னா ரிசர்ச் பண்ணுறதுக்கு. பட் அதோட அவுட்புட்டு எந்த அளவு இருக்குது அந்த இதெல்லாம் வந்து ரொம்ப இதாக இருக்கும். ஏன்னா அது அனுப்புறது வந்து பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸு. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, தனியாகவே ஒரு ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன் உருவாக்குறாங்க. அது பேர் தான் அது அனுசந்தன் தேசிய ஆராய்ச்சி அறக்கட்டளை. ஓகே, ஸோ இதோட மெயினான நோக்கம் என்னன்னா அறிவியல் ஆராய்ச்சியை வந்து ஊக்குவிக்கணும். ஓகே, அவங்களுக்கு ரிசர்ச் கொடுக்குறது. ஓகே, அதான் வந்து நேஷனல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன், NRI சொல்லுவோம், நேஷனல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் அனுசந்தன். ஓகே, இது வந்து 2023 கொண்டு வந்தாங்க. 2023 ஒரு 50,000 கோடி வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க 2023 டு அடுத்த ஒரு 5 வருஷம். ஓகேவா? ஓகே, குட் மார்னிங் மேனகா, குட் மார்னிங். 2023 2028 வரைய. ஓகேவா? 2023 2023 28 வரைய இதுக்கு உருவாக்கப்பட்ட ஒரு சாரல். ஓகே, சாரல் வந்து ரொம்ப முக்கியமாக இதுக்காண்டி உருவாக்கப்பட்ட ஒரு பிளாட்ஃபார்ம் தான். ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் எடுத்திங்க அப்படின்னா ஆன்லைன் பிளாட்ஃபார்ம். ஓகே, இது அப்ளை பண்ணுறதுக்கு அந்த சாரல். ஓகே, ஏஐ பேஸ்டு, இது பேர் வந்து சாரல் ஏஐ பேஸ்டு. ஓகே, இது சாரல்ப்பா ஏஐ பேஸ்டு ரிசர்ச் சம்மரைஸ். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு R&D ப்ரொமோட் பண்ணோம், இன்னோவேஷன் இன்க்ரீஸ் பண்ணோம், ப்ரைவேட் ஃபண்டிங் அட் சிங்கிள் விண்டோ சிஸ்டம். இப்போ R&D வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப கம்மியாக இருக்குப்பா. R&D நம்ம ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் வந்து இந்தியாவில் ரொம்ப டவுனாக இருக்குது. ஸோ அதை ப்ரொமோட் பண்ணுறதே உருவாக்கப்படுதான் இந்த ஸ்கீம். ஓகேவா? ஓகே, ஸோ கொஸ்டின் நம்பர் அடுத்த கொஸ்டின். ஓகே, Diwani is being developed by ballistic missile, crucial hypersonic glide vehicle, at the communication data, fighter aircraft. So questions A, B, or C, or D. So the answer என்ன வரும் பாருங்க. ஓகேவா? ஸோ Diwani is being developed by India as the ballistic missile, hypersonic glide vehicle, communication satellite, fighter aircraft. ஸோ மேனகா ஆன்சர் சொல்லுங்கள். ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? மேனகா அண்டு பழனி தரணிவேல் எல்லாம் இருக்கீங்களா? சித்திரை பாரத். ஓகே, ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட் போடுறீங்க. சரி, செக் பண்ணிடுவோமா? ஓகே, ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு பி வரும். ஓகே, இதுக்கான ஆன்சர் வந்து பி வரும். ஓகே, இதுக்கான ஆன்சர் பி, ஹைப்பர்சோனிக் கிளைடு வெஹிக்கிள். ஓகே, ஹைப்பர்சோனிக் வெஹிக்கிள்னு சொல்லுவாங்க திவானி. ஓகே, இது யார் டெவலப் பண்ணி இருப்போம்னா DRDO டெவலப் பண்ணுவாங்க. DRDO. ஓகேவா? ஸோ டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் DRDO யூஸ் பண்ணியிருப்பாங்கப்பா. DRDO. ஓகேவா? ஸோ DRDO இது பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம அதை பற்றி பார்ப்போம். இதான் வந்து DRDO உருவாக்கினா திவானி ஹைப்பர்சோனிக் கிளைடு வெஹிக்கிள். ஓகேவா? ஸோ கிளைடு வெஹிக்கிள் அப்படின்னா ஒன்றும் கிடையாதுப்பா, நம்ம டேரக்ஷன் கொடுப்பாங்க. அதாவது எப்படி நம்ம ரிமோட் கண்ட்ரோல் யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி ரிமோட் கண்ட்ரோல் யூஸ் பண்ணி ராக்கெட்டை அதோட டேரக்ஷன் மாற்றுறது, அதை அட்டாக் பண்ண வைக்கிறது. தட் இஸ் கால்டு கிளைடு. ஓகே, தட் இஸ் கால்டு கிளைடு. கிளைடு அப்படின்னா ரெக்கைன்னு அர்த்தம். தமிழில் சொல்கிறது தான். ரெக்கையை வச்சு அந்த டேரக்ஷன்லாம் மாற்றுவாங்கள்ல, அந்த மாதிரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எப்படி ஃபேன் யூஸ் பண்ணுறோம். ஃபேன் வந்ததுன்னா ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, அது இன்க்ரீஸ் பண்ணும்போது ஃபேன் வேகமாக சுற்றும் போது உங்களுக்கு காற்று அதிகமாக வருது. அந்த இதில் அந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பிளேடு மாதிரி இருக்குல்ல, அந்த பிளேடு அதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றுவாங்க. அதான் ஹைப்பர்சோனிக். இது ஜென்ரலாக வந்து உங்களுக்கு கான்செப்ட் புரியணும் அப்படின்னா 2 வகையான இது இருக்குது. ஒன்று பேலஸ்டிக் மிசைல், ஒன்று குருசியல் மிசைல் இருக்குது. ஓகே, பேலஸ்டிக் மிசைல் அண்டு குரைஸ் மிசைல். ஓகேவா? குரைஸ் மிசைல் அப்படி சொல்லி 2 கான்செப்ட் இருக்குது. இப்போ பேலஸ்டிக் மிசைல் அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக ஜஸ்ட்டு வந்து அந்த மிசைலை அந்த ராக்கெட்டை வந்து இங்கே மட்டும் தான் லான்ச் பண்ணுவாங்க. இங்கே லான்ச் பண்ணாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது என்ன ஆகிடும், ஒரு 45 டிகிரிலேருந்து லான்ச் பண்ணோம் அப்படின்னா அது ஹை இஸ் 45 டிகிரி. ஓகே, 45 டிகிரியில் நம்ம லான்ச் பண்ணோம் அப்படின்னா அது அப்படியே போய் அந்த டார்கெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணி அடிக்கும். ஓகே, ஃபிக்ஸ் பண்ணி அடிக்கும். நீங்கள் ஜஸ்ட்டு வந்து இங்கே மட்டும் தான் ராக்கெட் பயன்படுத்துவீங்க. ஒரே ஒரு ராக்கெட்டில் அனுப்புறது மட்டும்தான்.
மற்றபடி ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், அது ஒரு 45 டிகிரி எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கோ அங்கே போய் விழுகும். ஓகேவா? பட் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ண இடத்துல விழுமா அப்படின்னா அது கிடையாது. ஓகேவா? இதில் வந்து ப்ரிசீஸாக நம்ம சொன்ன டார்கெட்டில் விழுமா அப்படின்னா நம்ம அஷூரன்ஸ் கொடுக்க முடியாது. ஓகேவா? பட் குரூஷியல் மிஷில் அப்படி கிடையாது. குரூஷியல் மிஷில் வந்து டிஃப்ரெண்டானது. அது என்ன பண்ணுன்னா, நான் ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் கிளைடிங் வந்து பண்ணுவாங்க. கிளைடிங் அப்படின்னா உங்களுக்கு ரிமோட் கண்ட்ரோல் வச்சு எங்கிட்டு போகணுமோ கொண்டு வரலாம். இப்போ குரூஷியல் மிஷில் இப்படி வரலாம், அது மறுபடியும் மேலே கொண்டு போகலாம், அது மறுபடியும் கீழே கொண்டு வரலாம், கொண்டு போய்ட்டு இப்படி கீழே வந்து அட்டாக் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி வந்து குரூஷியல் மிஷில் என்ன பண்ணுவாங்கன்னா, மேஜரான டிஃபரன்ஸு இங்கே வந்து ஃபிலோ லைனில் வந்து அட்டன் பண்ணுவாங்க. ஓகே, ஃபிலோ கிரவுண்டு, ஓகே, நியரஸ்ட் கிரவுண்டு அல்லது மெயினான இதில் வந்து அட்டாக் பண்ணுறது தான் இந்த குரூஷியல் மிஷில். ஓகே, குரூஷியல் மிஷில் ரொம்ப முக்கியமானதுப்பா. ஸோ இந்த 2 டிஃபரன்ஸ் அடிக்கடி கொஸ்டின்ஸ் கேட்டுகிட்டே இருப்பாங்க. பேலஸ்டிக் மிஷில்லாம் என்ன, குரூஷியல் மிஷிலாம் என்ன, அந்த டேரக்ஷனை போகிறத பொறுத்து மாறும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராக்கெட் வந்து ஒவ்வொரு டைமுமே பக்கத்துலேயே இருக்கும். இந்த இடத்துல ஒவ்வொரு டைமே என்ன ராக்கெட் இருக்கும். இந்த இடத்துல ஸ்டார்டிங் மட்டும் தான் ராக்கெட்டு, இனிஷியலாக மட்டும் தான் ராக்கெட் வரும். மற்றபடி இந்த இதில் ராக்கெட்டு கூடவே இருக்கும். ஏன்னா உங்களுக்கு டேரக்ஷன் மாற்றுறது எல்லாமே அங்கே தேவைப்படனால அதுக்கேற்ற மாதிரி புஷ் பண்ணி என்ன பண்ணுவோம், கொண்டு போகும். தட்ஸ் கால்டு குரூஷியல் மிஷன். கொஸ்டின் வருமா, குரூஷியல் மிஷனுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் சொல்லி அடிக்கடி கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து ஹைப்பர்சோனிக் மிஷன். அதாவது அதோட ஸ்பீடு வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா ஹைப்பர்சோனிக் மிஷன் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ஜஸ்ட்டு வந்து ஸ்பீடு வந்து மேக் நம்பர் 5. ஓகேவா? மேக் நம்பர் 5 அப்படின்னாலும் அது ஒரு கான்செப்ட் தான். ஸோ அந்த மேக் நம்பர் 5ல் மேக் நம்பர் 5. ஓகேவா? ஸோ அந்த மேக் நம்பர் 5ல் ஹைலி மோரபிள் டிஃபிகல்ட் டு இன்டர்செப்ட், தட்ஸ் கால்டு ஹைப்பர்சோனிக் மிஷன். இப்போ நம்ம யூஸ் பண்ண திரௌனியுமே என்னது உங்களுக்கு ஹைப்பர்சோனிக் மிஷன் தான். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பேலஸ்டிக் மிஷன். இது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு பேரபோலிக்காக போகும். தட்ஸ் கால்டு பேரபோலிக் ட்ரெஜெக்டரி எக்ஸ்ட்ரீம்லி ஹை ஸ்பீடு. ஸோ அடுத்து நம்ம பார்க்குறது குரூஷியல் மிஷன். இது வந்து ஜெட்டு பவருடையது. லோ ஆல்டிடியூட் ரொம்ப முக்கியம். கீழே தான் ரொம்ப அதிகமாக பயன்படுத்துவாங்க. ஹை ப்ரிசைஸ் லிமிட்டட் ரேஞ்சஸ். ஓகே, ஹை ப்ரிசைஸ் லிமிட்டட் ரேஞ்சஸ். ஓகேவா? ஸோ மேனகா, ஹாப்பி உமன்ஸ் டேப்பா எல்லாருக்கும். ஓகே. ஸோ தேங்க்யூ. உங்கள் மற்றவங்களுக்கு செலிப்ரேட் பண்ணுறாங்க. வெரி குட், சூப்பர். இன்டர்நேஷ்னல் ஹாப்பி உமன்ஸ் டே. ஓகேவா? இதேமாதிரி நேஷனலுக்கும் ஹாப்பி உமன்ஸ் டே இருக்குது. நேஷனல் விமன்ஸ் டே ஒன்று இருக்குது. மேபி அது தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேனகா, நேஷனல் விமன்ஸ் டே ஆக்சுவலாக நம்ம செலிப்ரேட் பண்ணுறது இன்டர்நேஷ்னல் விமன்ஸ் டே. இப்போ நான் செலிப்ரேட் பண்ணுறோம். இதே வந்து நேஷனல் விமன்ஸ் டே ஒன்று இருக்குது. அதை பார்த்து சொல்லுங்கள் என்றைக்கு டேட்டுன்னு. ஸோ ஓகே, அடுத்த லாஸ்ட் கொஸ்டின். மைத்ரி 2 வில் பி பில்டு இன், எந்த இடத்துல மைத்ரி பில்டுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ மைத்ரின்னு ஒரு இது இருக்குப்பா, மைத்ரி. ஸோ மைத்ரின்னு சொல்லிட்டு ஒரு ரிசர்ச் ஸ்டேஷன். ஓகே, இது உங்களுக்கு சொல்கிறதா இருந்தால் ரிசர்ச் ஸ்டேஷன், ரிசர்ச் ஸ்டேஷன் தான் என்னது இந்த இது மைத்ரி. இது எங்கே வச்சுருக்காங்க? ஆர்டிக் ரீஜனா, இந்தியன் ஓஷனா, அண்டார்டிகா அண்ட் பசிபிக் ஓஷனா. அதாவது ரிசர்ச் ஸ்டேஷன் அப்படின்னா அதோட கிளைமேட் எப்படி இருக்குது, கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்சஸ் எப்படி நடக்குது, இந்த மாதிரி இது வந்து மோஸ்ட்லி வந்து பனி பிரதேசம் நடக்கும் இந்த ரிசர்ச். ஓகே, தட் இஸ் கால்டு மைத்ரி. தட் இஸ் கால்டு மைத்ரி. ஓகேவா? ஸோ மைத்ரி வெரி இம்பார்ட்டன்ட். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆன்சர் தெரியுமா? மைத்ரின். ஏவா, பியா, சியா, டியா? மைத்ரின். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சி இஸ் கரெக்டான ஆன்சர். ஓகே, சி இஸ் கரெக்டான ஆன்சர். அண்டார்டிகா. ஸோ அண்டார்டிகாவில் உள்ள ஒரு ரிசர்ச் ஸ்டேஷன் தான், இந்தியா சார்ந்த ரிசர்ச் ஸ்டேஷன். தட்ஸ் கால்டு மைத்ரி. ஓகே, தட்ஸ் கால்டு மைத்ரி. ஓகே, செக் பண்ணுவா மைத்ரி. ஓகே, ஸோ இதாக எடுத்தீங்க அண்டார்டிகா. ஓகே, இந்தியாவோட சவுத்து கீழே இருக்குது பார்த்தீங்கன்னா அண்டார்டிகா. அதாவது 2வது போல்வாங்கள்ல, போல் ரீஜன். ஓகே, அண்டார்டிகா. ஸோ அந்த அண்டார்டிகா வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்ச் ஸ்டேஷன் வச்சுருப்பாங்க. என்னென்ன ரிசர்ச் ஸ்டேஷன் அண்டார்டிகா வச்சுருக்கா அப்படின்னா பாரதி. ஓகே, என்னென்ன இது வச்சுருக்காங்க? பாரதி. அடுத்து வந்து ஹிமாத்ரி, பாரதி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைத்ரி. ஓகே, பாரதி மைத்ரி. இது ரெண்டுமே வந்து எங்கே இருக்குன்னு அப்படின்னா அண்டார்டிகாவில் இருக்குது. ஓகே, பாரதி மைத்ரி இது ரெண்டுமே எங்கே இருக்குது? அண்டார்டிகா இருக்குது. அது ஆக்சுவலி தக்ஷின் கங்கோத்திரி முன்னாடி இருந்துச்சு, அதை இப்போ வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்க? அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? தேங்க்யூப்பா, தேங்க்யூ மேனகா. மைத்ரி அண்டு பாரதி. ஸோ மைத்ரி வந்து பார்த்தோன்னா 1வது, அடுத்து பாரதி வந்து 1வது, மைத்ரி வந்து 2வது. ஓகே, இதுக்கு முன்னாடி பழசு என்ன இருக்குன்னா தக்ஷின் கங்கோத்திரி இருக்கும். அதை இப்போ வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. தக்ஷின் கங்கோத்திரி இப்போ கிடையாது. ஓகே, இப்போ 2 மட்டும் தான் இருக்குது. இது சவுத்து இதில் அண்டார்டிகாவில் இருக்குது. ஓகே, அண்டார்டிகாவில் இருக்குது. இதே மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹிமாத்ரின்னு ஒன்று இருக்குது. ஹிமாத்ரி எங்கே இருக்குன்னு பார்த்தோன்னா உங்களுக்கு கரெக்டாக ஹிமாத்ரி வந்து ஆர்டிக் ரீஜனில் இருக்குது.
ஹிமாத்ரி எதில் இருக்குது? ஆர்டிக் ரீஜன். ஹிமாத்ரி எங்கே இருக்குது அப்படின்னா ஆர்டிக் ரீஜன். ஹிமாத்ரி எங்கே இருக்குது அப்படின்னா ஆர்டிக் ரிசர்ச் ஸ்டேஷன். ஓகே, ஸோ ஆர்டிக்கில் உள்ள ரிசர்ச் ஸ்டேஷன் அது. அப்போ பாரதி அண்டு மைத்ரி இது ரெண்டுமே வந்து அண்டார்டிகா வரும். உங்களுக்கு ஹிமாத்ரினா உங்களுக்கு தெரியும், அது மலைகள், ஹிமாலய மலைகள், அதோட டைப் தான் ஹிமாத்ரி. ஸோ ஹிமாத்ரி ஆல்சோ கால்டு சிவாலிக் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இல்லை சரி, ஹிமாத்ரி வந்து மேலே டாப்பில் வரதான் ஹிமாத்ரி. அடுத்தது வந்து ஹிமாச்சல், அடுத்து வந்து என்னது சிவாலிக், அந்த ஆர்டர் படி வரும். ஓகே, அது வந்து நார்வேல இருக்குப்பா. ஸோ நார்வேல அண்டார்டிகா ரீஜனாக வச்சுருக்கா என்னது ஹிமாத்ரி. ஓகேவா? ஸோ நான் ஏற்கனவே சொன்னது தான், டிஸ்கிரிப்ஷன் கீழே இதுக்கான நம்ம பார்க்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ்க்கான மெட்டீரியல் இருக்கும், ப்ளஸ்ஸு டெஸ்ட் சீரிஸ். ஓகே, ஒரு 10 கொஸ்டின் வந்து உங்களுக்கு டெஸ்ட்டு கீழே இருக்கும்பா. ஸோ அதே நோட் பண்ணிங்க. ஒரு 10 டெஸ்ட்டு என்ன இருக்கும் கீழே இருக்கும், அதே நோட் பண்ணிங்க. அதுவே ரொம்ப முக்கியம். ஓகே, ஒரு 10 டெஸ்ட்டு வந்து கீழே இருக்கும். ஸோ அதே நோட் பண்ணிங்க. ஸோ அடுத்து நம்ம எப்பயும் பார்க்கலாம்ப்பா. ஸோ நம்ம மார்ச் 9 நமக்கு என்ன இருக்குது, ஒரு கிளாஸ் ஆரம்பிக்கிறோம். அதோட ப்ரைஸ் லெவலாக குறைச்சிருக்காங்க. ஓகே, அதோட ப்ரைஸ் லெவல் குறைஞ்சிருக்கு. ஓகே, ஸோ எவ்வளோ குறைஞ்சிருக்கு அப்படின்னா 1 செகண்ட். ஆக்சுவலாக வந்து டெய்லியுமே அதுக்கேற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அதோட ப்ரைஸ் வந்து இங்கே எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா 2599 இருக்குப்பா. ஓகேவா? ஸோ அதோட ப்ரைஸ் வந்து இன்னுமே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேவா? எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா 1990 இதுவுமே இன்க்ரீஸ் ஆகி எவ்வளோ வந்திருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ 2999 ஆகிருக்குப்பா. 2999. ஓகேவா? ஸோ அதனால் ஜாயின் பண்ணுங்கள். அது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். 2999. ஓகேவா? ஸோ 1000 கிடையாது. ஓகே, இப்போ 3000 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் பேரோட பேஜ் அப்பாயின்மெண்ட் ஆகுது. உங்களுக்கு ஜென்ரல் தமிழ், ஜென்ரல் இங்கிலீஷ் ரெண்டுமே தனித்தனியாக நடத்துவாங்க. ஓகே, டுமாரோ வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஐ திங்க் மார்ச் 9. ஓகே, டுமாரோ வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜென்ரல் தமிழ், ஜென்ரல் இங்கிலீஷ், மேக்ஸு. ஓகே, இது அதிக இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம். ப்ளஸ் ஈவினிங் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிகே ஓரியன்டட் எல்லாமே ஈவினிங் கிளாஸ் இருக்கும். ஈவினிங் கிளாஸஸ் உங்களுக்கு ஜிகே ஓரியன்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஜாயின் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ கிட்டத்தட்ட 200 மேற்பட்ட லைவ் கிளாஸஸ் கொடுப்போம். 10,000 வினாது கொஷின்ஸ் பேப்பர் அண்ட் உங்களுக்கு டைம் ட்ராக்கருமே இருக்கும். ஸோ நீங்கள் எந்த ஸ்டேஜில் படிச்சிருக்கீங்க, ஸோ அதை பார்க்குறதுக்கு டைம் ட்ராக்கரும் பயன்படுத்துவாங்க. ஓகே, உங்களோட ப்ரோக்ரஸ் செக் பண்ணுவாங்க. ஸோ அதுவுமே இருக்குது. ஸோ ஜாயின் பண்ணிடுங்க உங்களோட இதில். ஓகே, ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை பற்றி ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, வேறு ஏதாவது டவுட் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கப்பா. ஓகே, கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். வேறு டவுட் அப்படின்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, 8939144344. ஸோ இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விசனில் ஓகேவா? ஸோ ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் சீரிஸ். ஓகேவா? ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் சீரிஸ் குரூப் 1க்கு நடத்தியிருக்கோம். ஓகே, குரூப் 1 நடத்தியிருக்கோம். ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட்டு வந்து 5 வந்து நடத்திருக்குப்பா. டெஸ்ட்டு 5 வந்து நடத்திருக்கோம். ஸோ இது ஃபுல்லாக வந்து ஃபஸ்ட்டு ஒரு 5 டெஸ்ட்டுமே ஃப்ரீ தான். லிங்க் வந்து குரூப்பில் அனுப்பியிருப்போம். ஓகே, வாட்ஸ்அப் குரூப்பில். ஸோ இல்லை அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்குறேன். உங்களுக்கு அனுப்பியிருக்கோம். டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் வந்து இன்றைக்கி அட்டன் பண்ணலாம், நேற்று அட்டன் பண்ணலாம்ப்பா. ஸோ சாட்டர்டே சண்டே 2 நாளும் அட்டன் பண்ணலாம். ஸோ அட்டன் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ மார்க் லிஸ்ட்டு போடுவோம். ஸோ அட்டன் பண்ணாதீங்க, அட்டன் பண்ணுங்கள். குரூப் 1 டெஸ்ட் மார்க். ஓகே, ஸோ அகைன் வந்து நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா குரூப் 2 அண்ட் 2Aக்கு வந்து இதே மாதிரி உங்களுக்கு டெஸ்ட் சீரிஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுதுப்பா. மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் தமிழ், ஜென்ரல் இங்கிலீஷ். ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணி உங்களுக்கு ஜென்ரல் தமிழ் அண்டு ஜென்ரல் இங்கிலீஷு, பொது தமிழ். ஓகேவா? பொது தமிழ், ஜென்ரல் இங்கிலீஷ். ஸோ இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு குரூப் 2A அதுக்கான டெஸ்ட் சீரிஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ மேபி அதில் கூட ஜாயின் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, ஸோ கொஷின்ஸ் ஓகேப்பா. ஸோ தேங்க்ஸ் ஸோ மச் மேனகா. எல்லாருக்கும் ஹாப்பி விமன்ஸ் டே. இதில் வந்து 99% விமன்ஸ் தான் பார்க்குறீங்க. ஓகேவா? ஸோ 99% மோஸ்ட்லி விமன்ஸ் தான் அதிகமாக வந்து கிளாஸ் படிக்கிறது, டெஸ்ட்டு போகிறது. ஸோ உமன் எம்பவர்மெண்ட்டு ரொம்ப கிரேட்டாக தான் இருக்குது. ஸோ எனிவே ஹாப்பி விமன்ஸ் டேப்பா எல்லாருக்கும். ஆல் மை சிஸ்டர், ஹாப்பி விமன்ஸ் டே. ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச்ப்பா. தேங்க்ஸ் ஸோ மச். டுமாரோ மீட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஸோ மச்.